சிம்ம ராசியினருக்கு குரு வக்கர பலன்களை பார்க்க போகிறோம். தற்சமயம் சிம்ம ராசியினருக்கு குரு 10 வக்கரம் அடைகிறார். லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார். 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியன் கேது இருக்கிறார்கள். தைரிய ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் இருக்கிறார். 7ஆம் இடமாகிய கலஸ்தர ஸ்தானத்தில் புதன், 7ஆம் இடத்தில் சனி வக்கரமாக இருக்கிறார். அஷ்டமத்தில் ராகு. ஆகவே சிம்ம ராசினருக்கு தற்சமயம் குரு வக்கரம் அடையும் போது தொழிலில் நேர்மறை எதிர்மறை முதலீடுகள் அதிகமாகும். எனவே அது சார்ந்த அலைச்சல் பரபரப்பு அதிகரிக்கும். அளவுக்கு மீறிய அலைச்சல்கள் உண்டாகும். வியாபாரத்தில் நிறைய கிளைகள் திறக்கும் வாய்ப்பு உள்ளது. இதுவரை 10 குரு, பதவி பறிபோகும், பணம் பறிபோகும் என்போம். குரு வக்கரகாலம் 4 மாதங்களுக்கு ஓரளவு பணம் சம்பாதிப்பீர்கள். இதனை நன்கு பயன்படுத்தி சேமிக்க தொடங்க வேண்டும். வீடு விஷயம் நல்ல யோகம் தரும். இதுவரை வீடு வாங்க முடியவில்லையே, இடம் வாங்க முடியவில்லையே என்று ஆதங்கப்பட்டவர்களுக்கு நல்ல வீடு அமையும். மனை விஷயம் நல்ல லாபம் கொண்டு வரும். இடம் சம்பந்தமாக மெயினான இடங்களிலே இடம் அமையும். அரசியல்வாதிகளுக்கு பதவி கிடைக்கும். நல்ல பதவி கிடைக்கும். அவர்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். உயர்கல்வி யோகம் உண்டு. வெளிநாடு சென்று மேல் படிப்பு படிக்க விரும்புவர்கள் தாராளமாக வெளிநாடு சென்று படிக்கலாம். படிக்கும் மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் பரிசு பாராட்டுகளை பெறலாம். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம். தம்பதிகளுக்கு வாரிசு யோகம் பெறுவர். இந்த ராசிக்காரர்களின் பெற்றோர் புது வியாபாரம் தொடங்குவர். சுப செலவு இருக்கிறது என்பதால் பெரிய முதலீடுகளை செய்ய வேண்டாம். முதலீடுகளில் அகலக்கால் வைக்கப்படாது. எதையுமே ஆற்றில் கொட்டினாலும் அளந்துதான் கொட்ட வேண்டும் என்பதை போல அளந்து வரைமுறை படித்து பணம் செலவழியுங்கள். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எந்த விதமான முதலீடுகளையும் செய்வது நல்லது. பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்கள். இல்லை என்றால் சுப செலவாக மாற்றிக்கொள்ளலாம். மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படலாம். கணவன் மனைவி இடையே கசப்பான உறவு, ஒன்றும் இல்லாத விஷயத்திற்கு சிறு சிறு உரசல்கள், சண்டை சச்சரவுகள் வந்து செல்லும். அதனால் கொஞ்ச காலம் கவனமாக இருங்கள். ஏனென்றால் 7ஆம் இடமாகிய கலஸ்தர ஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்கிறார். கணவருக்கோ அல்லது மனைவிக்கோ அவ்வப்போது உடல்நலக் குறைவு உண்டாகலாம். குருவின் வக்கர காலத்தில் யோகம், அதிர்ஷ்டம் இவை ஓரளவு வரும். எனவே சிம்ம ராசினர் அமைதி பேண வேண்டியிருக்கும். நீங்கள் ரொம்ப திருஷ்டி பட்டு விட்டது என அழுத்து கொள்ள வேண்டாம். செயல்களில் தேக்க நிலையை உணர்வீர்கள். பின் குரு வக்கரம் நீங்கியவுடன் பழையபடி செலவு செய்ய ஆரம்பிப்பீர்கள். அதிக செலவுகள் வேண்டாம். பணத்தை எண்ணி எண்ணி செலவு செய்யுங்கள். குரு உங்கள் பிறந்த ஜாதகத்தில் ரிஷபத்தில் இருந்து இப்போது கோச்சார குரு அதனை கிராஸ் பண்ணும்போது மிக நல்ல தொழில், வேலை, நிலபுலன், வாகனம் என அனைத்தும் நிறைவாக கிடைக்கும். வாழ்வு அப்படியே மாறிவிடும். கோபத்தில் வாக்கில் கடுமை ஏற்பட்டு சண்டை சச்சரவுகளால் குடும்ப ஒற்றுமை குறைந்து சிலருக்கு வீட்டில் மன அமைதி பாதிக்கப்படலாம். ஆகவே பேச்சில் நிதானம் தேவை. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். ஆகவே பேச்சில் கவனம் தேவை. ஆகவே சிம்ம ராசினருக்கு குரு வக்கரத்தின் போது 4 மாதங்கள் ஓரளவு நன்மைகளே நடைபெறும். இதனை பயன்படுத்தி கொண்டு பழைய கடன்களை அடைக்க முயற்சி செய்ய வேண்டும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குரு கவசம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். பக்தி கிளிட்ஸ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சொர்ணலட்சுமியின் அன்பான வணக்கங்கள். சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கு குரு வக்ர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்குது என்பதை அந்த பதிவில காணவிருக்கிறோம். நமக்கு அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து வருகின்ற 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் அவருடைய வக்ர நிலை இருக்கும். அதற்கு அப்புறம் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த வக்ர காலகட்டத்தில் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் 5, 8 கூடியவர் 10ஆம் இடத்தில் இருக்கிறாரு.
இப்ப வக்ரமாக போகிறார். 10ல் குரு பதவி பறிபோகுமா என்ற கேள்வி அனைவருக்குமே இருந்தது. நிறைய பணிச்சுமை, அதே போல குடும்பத்துல வந்து நிறைய சண்டை சச்சரவு, கணவன் மனைவிக்கு இடையே ஒரு ஒற்றுமையின்மை, தொழில்ல வந்து நிறைய ஏற்றத்தாழ்வு, நல்ல ஒரு பணி சுமைன்னு சொல்லிட்டோம். ஒரு தொழிலுக்காக ஒரு அலைச்சல் திருச்சல் இப்படின்னு ஒரு குழந்தை நலன் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு அனைத்திலையுமே வந்து ஒரு இக்கட்டான சூழலை கடந்து கொண்டு வந்திருக்கும் சிம்ம ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு இப்ப குருவும் வக்ரம் ஆகுறாரு. எப்படி இருக்கும் அப்படின்னும் பொழுது 10ஆம் இடம் தான் நம்ம யாருன்னு வந்து சொல்லக்கூடிய இடம். 10ஆம் இடம் நாம் செய்கின்ற செயலையும் குறிக்கும். நம்முடைய பேர், புகழ், கௌரவம், அதே போல நம்முடைய அடுத்த நகர்வு என்ன என்பதை எல்லாம் குறிக்கும். இந்த காலகட்டம் குரு வக்ரமாகும் பொழுது நம்ம தொழில வந்து ஒரு அதிரடியா எதுவும் மாற்றங்களை இதெல்லாம் வந்து எடுக்கக்கூடாது. இருப்பதை வைத்து அப்படியே வந்துடணும். நம்முடைய மேலதிகாரிகிட்ட வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு கவனமா நடந்துக்கணும். அதே போல ஒரு தொழிலை வச்சு செய்யறோம்னா பணியாளர்களையும் தட்டி கொடுத்து வாங்கிடணும். நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யறோம்னா நம்ம சக பணியாளர்கள் மேலதிகாரிகிட்ட கொஞ்சம் வந்து நம்ம நாசூக்காக கடந்து வந்துடணும். அதே போல ஒரு தொழில முதலீடு பண்ண போறோம், ஒரு பிசினஸ் பண்ண போறோம், அதெல்லாம் வந்து நம்ம தெரியாத விஷயங்கள் எல்லாம் யாரையும் புது ஆற்றையா நம்பி இந்த காலகட்டம் வந்து முதலீடு செய்திடக்கூடாது. கடன் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். வாய் வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கணும். யாருக்கும் நம்ம வந்து எந்தவித கருத்தும் இந்த காலகட்டம் சொல்வது வந்து ரொம்ப ஏற்றது கிடையாது. குழந்தை பிறப்புல நிறைய தடை தாமதங்களை சந்தித்து கொண்டிருப்போம். அதே போல குழந்தை விஷயத்திலையும் குழந்தைகள்லாம் நம்ம சொல் பேச்சு கேட்க இப்ப இந்த காலகட்டம் வந்து குழந்தைகள்லாம் நம்ம சொல் பேச்சு எல்லாம் கேட்கலன்னா நம்ம அவங்கள வந்து ஒரு கண்டிப்பு எல்லாம் இப்ப வைக்கக்கூடாது. அவங்க யார்கிட்ட ரொம்ப ஒரு விருப்பமா பழகுறாங்களோ அவங்க மூலியமா அவங்கள வந்து நம்ம சொல்லி அந்த திருத்தி எடுத்து கொண்டு வந்துடணும். அவங்க நலன் சார்ந்த விஷயங்கள், அவங்க படிப்பு, அவங்க வேலை வாய்ப்பு, அவங்க திருமணம் சார்ந்த விஷயங்களே நிறைய போராட்டங்களை வந்து சந்தித்து கொண்டிருப்போம். அவங்களுக்கு எந்த விஷயம் நம்ம எடுத்து செஞ்சாலுமே அது வந்து இந்த காலகட்டம் வந்து நடைபெறாமல் இருக்கும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் வந்து நிறைய சகிப்புத்தன்மை, பொறுமை, நிதானம் இதெல்லாம் இன்னும் கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். உணர்வு பூர்வமாக இங்க வந்து எமோஷனலாக நீங்க மூழ்கி எடுத்துடாதீங்க. ஏன்னா உணர்வு பூர்வமானா நம்மளுக்கு எமோஷனல் அதிகம் ஆயிடும். அப்புறம் கோபம் வரும். கோபத்தால வந்து நம்ம முடிவுகள் எல்லாம் தவறாக எடுத்துருவோம். இந்த காலகட்டம் இந்த 4 மாத காலங்கள் நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நம்ம பொறுமையை வந்து கடைபிடிக்கணும். எது நடந்தாலும் நடக்கட்டும். காலத்தின் கையில வந்து விட்டுடணும். இந்த காலகட்டம் வந்து கடன் வாங்குற விஷயத்திலும் ஏன்னா குரு வந்து வக்ரம் ஆகுற டைம் எல்லாம் கடனை வந்து ஒரு தொழில வந்து ஒரு ஆர்வத்தை கொடுத்தாங்க. அதை போட்டு நம்ம வந்து ரொம்ப விரிவுபடுத்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எல்லாம் சிந்தனை ஓட்டங்கள் எல்லாம் கொடுக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி தந்தை வழி உறவு, தாய் வழி உறவுகளோட தான் கொஞ்சம் கவனமா இருந்துங்க. சொத்து விஷயத்தெல்லாம் போய் வந்து இப்பதான் போய் பேசலாம் பேசி அதே போல ஒரு பிரயாணங்கள்ல ஒரு கவனமாக இருப்பது, ஒரு வீடு, வண்டி, வாகனம் வாங்குற விஷயங்கள் எல்லாம் ஒரு தடவைக்கு இரு தடவை வந்து நம்ம அதெல்லாம் ஆலோசனை செய்து பண்ணுவது இதெல்லாமே வந்து நம்ம வந்து இந்த காலகட்டம் மேற்கொள்ளணும். இப்ப வந்து குரு ஒரு சிலருக்கு வந்து பகரமா இருக்காரு, நல்ல தசா புத்திகளே போகுதுன்னா அவங்களுக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கும். பெரும்பாலும் வந்து இந்த காலகட்டம் சிம்ம ராசியினர் வந்து கொஞ்சம் வந்து அனைத்து விஷயங்கள்லயுமே வந்து கவனமாக இருப்பது ரொம்ப சால சிறந்தது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு 2ல கேது, 8ல ராகு, 7ல வந்து சனி இப்பொழுது வக்ரமாயும் இருந்து அப்புறம் வக்ர நிவர்த்தியாகவும் அடையலாம். அடுத்த காலகட்டம் வந்து நமக்கு இன்னும் வந்து சனி 8க்கும் சென்றுடுவார். அதனால வரக்கூடிய காலங்கள்லாம் நம்ம இன்னுமே வந்து கொஞ்சம் கவனத்தையாக இன்னும் வந்து மத்த கோள்களின் நகர்வால கொஞ்சம் பிளஸ் ஆர் மைனஸ் கடந்தே வந்துடலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்ப இருக்க இந்த 4 மாத காலங்கள் நம்ம எப்படி இருக்கணும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல தசா புத்தி எல்லாம் போகுது அப்படின்றவங்களுக்கு எல்லாம் ஒரு முடிக்குது ஒரு பிரச்சனைகள்லாம் இருந்தது. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வுகள்லாம் கிடைச்சோம். ஒரு சொத்து வழி, ஒரு குடும்ப சார்ந்து அப்படின்னு சொல்லலாம். தசாபுதிலாம் சிறப்புல அதுதான் உங்களுக்கு இங்க வலியுறுத்து சொல்லணும். இப்ப குருவும் வக்ரமாகல, குருவும் வந்து சிறப்பா ஒரு வலிமையா இல்ல அப்படின்றவங்க எல்லாம் ரொம்ப கவனமாக இந்த காலகட்டங்களை கடந்து வந்துருங்க. திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு வந்து சூரிய வழிபாடு எப்பவுமே செய்யணும் சிம்மராசியை பொறுத்தவரை. நாள்தோறும் வந்து சூரியனை வந்து வழிபடுவது 3 வேளையும் சூரியனை வழிபடும் பொழுது நீங்க சிறப்பா இருப்பீங்க. நாள்தோறும் இன்னும் அந்த வழிபாடை வைத்துக் கொண்டீங்கன்னா உங்களுக்கான ஒரு நிரந்தரமான வருமானத்தையும் பேர் புகழ் அந்தஸ்தையும் கொடுத்துருவார். ஏன்னா உங்களுடைய ஆஹ் ராசி லக்னாதிபதி அவர் தான், ஆத்மகாரகனே அவர் தான் சொல்லணும். ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் இருக்கிறவங்க இப்பெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசி உங்களுடைய உறவை வந்து இது பண்ணிக்காதீங்க. கணவன் மனைவி இந்த காலகட்டம்லாம் நிறைய விட்டு கொடுத்து போயிடணும். ஏன்னா இந்த காலகட்டம்லாம் இறைவனை தான் போய் நம்ம சரணடையணும். ஏன்னா நமக்கு இந்த காலகட்டம் வந்து ஒரு நியூட்ரலா போயிட்டோம்னா பெருமளவு பாதிப்பு கிடையாது.
அதுதான் வந்து உங்களுக்கு வலியுறுத்தேன். சிம்ம ராசி லக்னக்காரர்களுக்கு குரு வக்ரம் ஆகும்போது இப்ப நம்ம கடினமா முயற்சி போட்டும் வந்து நமக்கு நல்ல பலன்களே வந்து கிடைக்காம இருக்கும். குரு வக்ரமாகவே பிறப்பு ஜாதகத்துல இருக்கு அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் நான் சொன்ன மாதிரி நல்ல பலன்களும் நடக்கும் சொல்லியிருக்கேன் இல்லையா? அவங்க ஒரு ஸ்மார்ட் ஒர்க் மூலியமா நல்ல பலன்களை அடைஞ்சிருவாங்க. ஒரு திருமணத்துல பிரச்சனை இருந்தவங்களுக்கு ஒரு 2வது திருமணம் நடைபெறக்கூடியதற்கு, பிள்ளைகள் நலன் சார்ந்த விஷயங்கள், பிள்ளை பிறப்புல இப்படிலாம் குடுத்துரும். அதுக்குதான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. குரு உங்களுக்கு எப்படி இருக்கிறாரு? ஏன்னா எல்லாருக்குமே வந்து ராசி லக்னங்கள் வந்து ஒரே மாதிரியாக இருக்கு. அதனால உங்களுடைய தசாபுத்தியும் குருவும் வக்ரமாகி நல்ல நிலைமையில இருக்கும் பொழுது, இந்த மாதிரியான ஒரு சில நல்ல பலன்கள் இருக்கும். பொதுவா சிம்ம ராசி இந்த காலகட்டம் கவனமாக நிதானத்துடன் இருப்பது சிறப்பு. இந்த காலகட்டங்களையும் சிறப்பாக்கிக் கொள்வதற்கு தான் நம்ம தெய்வ வழிபாடுகளை நிறைய பின்பற்றணும். இப்ப உங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைகளிலயோ, இல்ல நீங்க பிறந்த கிழமைகளிலயோ, இல்ல செவ்வாய், வியாழந்தோறும் நீங்க வந்து முருகனுடைய வழிபாடு வைத்துக் கொள்வது, இல்ல குருவுடைய வழிபாடு வைத்துக் கொள்வது, வியாழந்தோறும் நம்முடைய சித்தர் ஜீவசமாதி குருவுடைய வழிபாடு, இல்லாம ஆரோக்கிய குறைபாடு. சிம்மராசி ஆரோக்கியத்தை நிறைய பாத்துக்கணும். ஆரோக்கிய குறைபாடு கண்டிப்பா இருக்கும். நடைப்பயிற்சி செஞ்சுருங்க. ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவங்க எல்லாம் விபூதி அபிஷேகம் நீங்க வந்து சிவனுக்கோ முருகருக்கோ செய்து வாங்கி கொள்ளும் பொழுது, அதே போல நம்ம வந்து சந்தனம் அபிஷேகம் செய்யும் பொழுது நமக்கு நல்ல பொருளாதார வருவாய் கிடைக்கும். 3 தீபங்கள், நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ நாளந்தோறும் ஏற்றி தட்சிணாமூர்த்தியை வழிபடும் பொழுது, அதே போல கொண்டக்கடலை வந்து பிரசாதமாக செய்து தரும் பொழுது உங்களுக்கு அனைத்துமே வந்து ரொம்ப சிறப்பான பலன்களாக நடக்கும். குருனாலே வந்து நம்முடைய பெரியவர்கள் கிட்ட வந்து ஒரு மதிப்பு மரியாதையாக நம்ம வந்து ஒரு பணிவோடு நடந்து கொள்ளும் பொழுது, ஆன்மீக குருமார்கள் இல்ல உங்களுக்கு யார் உங்க வாழ்க்கையை வந்து வழிநடத்துறதுக்கு உதவுனாங்க அப்படின்றவங்களுக்கு வந்து நீங்க உதவி செய்யும் பொழுது, அவங்க ஒரு கஷ்டப்படுற நிலையில இருந்தா, அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணும்போது, அவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கி கொள்ளும் பொழுது, 5லிருந்து 11 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள்லாம் குருவின் அம்சம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு தேவையான ஒரு உணவு தானம், ஆடை தானம், அன்னதானம், அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் வாங்கி கொடுப்பது, அவங்களுக்கு ஒரு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுவது, நோட் புக், பேனா, பென்சில் அப்படின்னு. ஏன்னா குருனாலே பேரறிவாளன் தான். அவங்க அறிவு வளர்ச்சிக்கு நீங்க உதவி பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த இக்கட்டான சூழலிலும் ஒருவருடைய உதவி வழி வந்து உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து தொழில்ல வந்து நீங்க எதிர்பாராத வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம், முன்னேற்றம்லாம் இதெல்லாம் பண்ணும் பொழுது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அதற்கான வழியும் வந்து இறைவன் காட்டி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம். சிம்மம் இந்த காலகட்டத்தில் பொறுமை நிதானத்துடன் கடந்து வரும் பொழுது இந்த வக்ர காலம் உங்களுக்கு வந்து ஒரு வலிமையான பலமான காலமாகவே இருக்கும். உங்களுடைய தசாபுதி தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுதிகள் உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்ல ஒரு திருமணத்திற்காக உங்களுக்கு வேகமா செயல்படுத்துவதா இல்ல பொருளாதாரத்திற்கா என்பதெல்லாம் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம்தான் நம்ம தெளிவாக தெரியும். சிம்ம ராசி லக்னக்கார நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிம்ம ராசி, சிம்மம் பாருங்க, இந்த குரு வக்கரம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும்? அப்ப சிம்ம ராசிக்கு குரு வக்கரம் என்ன செய்யும்? அப்ப நீங்க எப்படிப்பட்டவரா இருக்க போறீங்கன்னு பாருங்க. அப்ப எப்படிப்பட்டவரா நீங்க இருப்பீங்க? எந்த ஒரு செயலையும் அடித்து வீழ்த்து விடும்போது நீங்கள் தோற்பதில்லை. வீழ்ந்து கிடக்கும் போது மீண்டும் எழாமல் இருந்தால் நீங்கள் தோற்று போவீர்கள். தவறி விழும் போது எல்லாம் எழுந்து விடுகிறோம், தள்ளி விடும்போதுதான் தடுமாறுகிறோம். தள்ளி விடும்போது தடுமாறுகிறோம். மனத்திடம் பெருத்த என்ற உணர்வுகளை கொண்டவர்கள் நீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடித்து விழும்போது நீங்கள் தோற்பதில்லை. ஏன்னா நீங்க சிம்மம். ஜெயிப்புக்கான வழி, வெற்றிக்கான இடம், விவேகத்துக்கு இல்லை, வெற்றிக்கான இடம், வலிமைக்கான இடம். அதனால வீழ்ந்து கிடக்கும் போது மீண்டும் இல்லாமல் இருந்தால் நீங்கள் தோற்று போவீர்கள். எப்போதுமே ஸ்டடி மைண்டா இருக்கக்கூடியது நீங்க தான். யாரு? சிம்ம ராசி நேயர்களுக்கு. அப்ப இந்த குரு வக்கரம் எப்படி இருக்கும்? அப்ப குரு வக்கரம் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 2ல இருக்காங்க. ஏன்னா இப்போ புரட்டாசி மாதம் குரு வக்கரம் உங்களுக்கு அதுலேருந்து ஆரம்பிக்குது. அப்படியெல்லாம் ஆரம்பிக்கிறது உங்களுக்கு. அப்போ ராசிநாதன் 2ல் இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம்
கொஞ்சம் சாந்த நிலை. கடகமும் சிம்மமும் ஒன்று தானே. நான் கடகத்துக்கு எடுத்து நான் மிதுனத்துக்கு சொல்லையே, கடகத்துக்கு நான் கன்னிக்கு வரலையே. அது தாய்மைக்கு உரியது, தந்தைக்கு உரியது. ஆகிய தாயார் சன்னதி, இது சுவாமி சன்னதி, அவ்வளோதான். அது தாயார் சன்னதி, அம்மன் சன்னதி கடகம். சுவாமிக்கு உரியது சூரியன் அம்மன் சுவாமி சன்னதி. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டும் பொழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோ நீ, வேண்டி என்னை பணி கொண்டாய், வேண்டி நீ அதை அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால், வேண்டும் பரிசொன்று உன்னில், அதுவும் உந்தன் விருப்பம் என்றோம். அவருக்கு தெரியும் உனக்கு என்ன வேணும், அவருக்கு தெரியும் உனக்கு என்ன தேவை, அவருக்கு தெரியும் உன் அகவை எவ்வளவு, அவருக்கு தெரியும் நீ என்ன தொழில் செய்தால் நீ முன்னேறுவாய், அவருக்கு தெரியும் நீ எங்கே திருடுனா நீ எங்கே பிடிவிடுவாய். அதர்மத்துக்கும் தர்மத்துக்கும் ஒரே இறைவன் அவர்தான். அப்ப நம்ம எதை கடைப்பிடிக்கணும்? தர்மத்தை கடைப்பிடிக்கணும், நீதியை, நியாயத்தை. அதர்மத்தை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்பதை நம் முன்னோர்கள் ஆழமாக நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட சிம்ம ராசி நேயர்களுக்கு பிடிச்சபடிதான், வெற்றினா வெற்றி தான், தோல்விக்கு இடமே இல்லை. ஆனா இந்த குரு வக்கரத்துல கொஞ்சம் அமைதியாகிருங்க, கொஞ்சம் தொழிலை குறைச்சிக்கங்க, கொஞ்சம் அகலக்கால் வைக்காதீங்க, கொஞ்சம் 130 நாளைக்கு அப்படியே உங்களுடைய தசா பற்றி, உங்களுடைய குரு உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரம் எப்படி இருக்காரு அதெல்லாம் அனுசரித்து அதை கணக்கீடு செய்து என்ன தசா பற்றி, அட்டமாதிபதி சாரமா, என்ன சாரம், என்ன தசா பற்றி நடக்குது, திரிகோணாதிபதியா, இது எல்லாம் பணபரமா, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் செயல்படுங்க. தயவு செய்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணுமா, ஒரு தொழில் ஆரம்பிக்கணுமா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் தெரியுங்களா? அடுத்து அஷ்டமத்து சனி. கடகத்துக்கு நான் சொல்லலையே, மிதுனத்துக்கு சொல்லலை, மேஷத்துக்கு சொன்னேன்ல, அடுத்து உங்களுக்கு வருது இல்லை. அப்போ அஷ்டமத்து சனி உங்களுக்கு வருதுங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ நல்ல வழிபாட்டை பண்ணிட்டு ஏதாவது ஆரம்பிக்குதுன்னா சட்டு புசுன்னு ஆரம்பிச்சிருங்க. ஆரம்பிச்சுட்டு அகலக்கால் வைக்காம அப்படியே மெதுவாகவே கொண்டு வாங்க. அதுக்காக எப்போவோ வருது, எப்போவோ வர வைக்கிடுது, சுவாமிஜி இப்போ தான் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, இதுக்கு மேலாம் சொல்லவே இல்லையே அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், மாதாந்திர பலனில் நிறைய சொல்லியிருக்கிறேன். சிம்மராசி மிக மிக கவனம் இன் ஃபியூச்சர், சிம்மராசி மிக மிக கவனம். அஷ்டமத்து சனி. ஆனால் ஒன்று, கடகத்தை விட உங்களுக்கு 10% கம்மி, போதுமா? அதை தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் ஃபோன் பண்ணி கமெண்ட்ஸ் அடிச்சிருக்காங்க. அது எப்படி இங்கே 10% கமெண்ட்ஸு, அது எப்படி கம்மி அப்படின்னு சொல்ல கேட்டிருக்காங்க. நான் பதில் சொல்லியிருக்கிறேன். எனக்குமே தகப்பன் பிள்ளை, தகப்பன் பிள்ளை மேல் பாசமாக தான் இருப்பாங்க. ஆனால் பிள்ளை தான் தகப்பன் மேல் என்ன இருக்கும், வீட்டுக்குள்ளே வருவார், சண்டியர் வருவார், எனக்கு வெட்டி முடிச்சிட்ட மாதிரி வருவார், அம்மா காய் நறுக்கிட்டு இருப்பாங்க, சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க, சாமி கும்பிட்டுருப்பாங்க. என்னம்மா உன் வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு, எப்படி உன் வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு, அவனுக்கு யார் அது? தந்தை. சொல்மிக்க மந்திரம் இல்லை. உன் தகப்பனாரா? அது இருக்கட்டுமா, வீட்டுக்காரர் எங்கேயுமா இருக்காரு, எனக்கு காசு வேணும். காலம் அப்படி இருக்குது. அப்போ தகப்பன் மேலே இருக்கக்கூடிய பாசம் எப்போதும் பிள்ளை மேலே உண்டு. அதனால தான் அஷ்டமத்து சனி வரும் பொழுதும் கொஞ்சம் கவனமாக, கொஞ்சம் குறைச்சி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். உங்களுடைய தசாபத்தியை பொறுத்து, உங்களுடைய சப்போர்ட், உங்களுக்கு எது சப்போர்ட்டு? குருச்சந்திர யோகமா, குருமங்கல யோகமா, சகட யோகமா, சூரிய ஆதித்ய யோகமா, புதனாதித்ய யோகமா, கிரக மாளிகா யோகமா, எந்த யோகமும் வேலை செய்யாது. புரிஞ்சுக்கங்க தயவு செய்து நேயர் பெருமக்கள். எந்த யோகம் வேலை செய்யும்? உங்க தசாபுத்தி மட்டும் வேலை செய்யும். உங்க தசாபுத்தி தான் வேலை செய்யும். அதுல என்ன தசாபுத்தி, 6க்குரியவனா, 8க்குரியவனா, 12க்குரியவனா, இதெல்லாம் பார்த்து தான் வேலை செய்யும். அப்படி வேலை செய்யும் போது அதை நீங்க புத்திசாலித்தனமா பயன்படுத்திக்கிறணும். அப்படி பயன்படுத்திக்கும் போது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரம், வெற்றியை கொடுக்கும். அதுதான் வெற்றியை கொடுக்கும். யோக பலன் கொஞ்சம் சப்போர்ட் டிஸ்ஸா இருக்கும். அப்ப குரு வக்கரம் உங்களுக்கு ஒரு மத்தியம பலனை தான் கொடுக்கும்.
குரு வக்கரம் உங்களுக்கு ஒரு மத்தியம்னா உங்கள் ராசிக்கு, உங்களுடைய ராசிக்கே 5க்கும் 8க்கும் உரியவர். அப்போ கண்டிப்பாக மத்தியம பலனை கொடுக்கும். இருந்தாலும் கெடு பலன் குறையும். கெடு பலன் ரெண்டுக்குமே உங்களுக்கு அது ஒலிக்கிரகம். அதான் நான் சொல்லிட்டேன், அம்மன் சன்னதி, தாயார் சன்னதி, இது சுவாமி சன்னதி சொல்லிட்டேன்ல. அதனால் நிச்சயமாக அதில் மாற்று கருத்து அல்ல. எனவே குரு வக்கரம் சிம்ம ராசிக்கு அதிகமான தேவைகள் இருந்தாலும் சற்று எச்சரிக்கை மணியோடு இருப்பது உங்களுக்கு நல்லது. நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சம்பந்தப்பட்ட தொழில், செக்ரட்டரியேட்டான தொழில், மகம் பூரம் உத்தரம் ஒரு சார்ட் முடிஞ்சிருச்சு. கடகத்தோட ஒரு பங்கு முடிஞ்சிருச்சு. 9 நட்சத்திரம் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்த ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் மகம் பூரம் உத்தரம் கேட்டை வரையும் 29 அப்போ உங்களுக்கு சிம்மத்துக்கு வரும்போது பிள்ளையார் வழிபாடை நல்லா பண்ணுங்க. பிள்ளையாரை நல்லா பண்ணுங்க. 7 சுத்துங்க. 7 தீபம், நான் தேங்காய் எண்ணெயில் 7 தீபம் ஏற்றுங்க. 7 வாழைப்பழம் கட்டி போடுங்க. 7 பிரதர்சனம் சுத்துங்க. சங்கடகர சதுர்த்தியும் சாதாரண வளர்பிற சதுர்த்தியும் விடவே விடாதீங்க. அந்த எறும்புகளுக்கு 5 ரூபாய்க்கு வெல்லம் வாங்கி போடுங்க, சர்க்கரை வாங்கி போடுங்க. அப்படிலாம் போதும் பொழுது ஒரு மகத்தான ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். பொதுவா இப்ப இந்த குரு வக்ர பயிற்சி பலன் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்டோபர் 9, 2024 முதல் பிப்ரவரி 4, 2025 வரைக்கும். இந்த குரு வக்ர பயிற்சி காலம் எவ்வளோ நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்ராக்சிமேட்லி, அதாவது 4 months, கரெக்டாக சொல்லணும்னா 3 மாதம் 26 நாட்கள். இந்த குரு வக்ர பயிற்சியில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குரு வக்ரோன்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். குரு வக்ரம் அப்படின்றது வந்து பாருங்க, இப்போ குலைக்கீழா சொல்லணும் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு ஆள் வேலையை செய்கிறோம் அப்படின் போது நம்ம எனர்ஜெட்டிக்காக இருப்போம், ஃப்ரீயாக இருப்போம், மென்டலி ரிலாக்ஸ்டாக இருப்போம், எல்லாம் இருப்போம். இப்போ ஒரு ஆள் 10 ஆள் வேலையை செய்கிறோம் அப்படின் போது நம்ம என்ன ஆகும், எக்ஸாஸ்ட் ஆகிடுவோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ரகதி அடையிறது அப்படின்றது. குரு பகவான் வக்ரகதி அடைகிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர பாதங்களை தான் கடக்கிறாரே தவிர ராசி மண்டலத்தை கடக்கிறது இல்லை. இந்த குரு பகவான் வக்ரகதி அடையிறது அப்படின்றது வந்து பாருங்க, நிறைய பேரால உன்னிச்சு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. எதனால அப்படின்னா, அவர் பெயர்ச்சி ஆகும் போது பல பலன்களை கொடுக்குறாரு. அதே மாதிரி வக்ரகதி அடையும் போது, வக்ர பயிற்சி ஆகும் போதும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்களையும், ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பா கெடுபலன்களையும் கொடுக்க தான் போறாரு. ஆனா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை சுபர், பொன்னர், பிரகஸ்பதி, தேவகுரு அப்படின்றதுனால ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா, கெட்டாலும் மேன்மக்களே அப்படின்னு. அந்த மாதிரி இந்த சுப கிரகங்கள் கெட்டு போயிட்டாலும் வக்ரகதி அடைஞ்சாலும் பெருசா பாதிப்புகள் அப்படின்றத ஏற்படுத்த மாட்டாங்க. ஆனா கண்டிப்பா வந்து பாருங்க, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான படிப்பினைகளை கண்டிப்பா கொடுத்துட்டு போயிடுவாங்க. சரி, இப்ப இந்த குரு பகவான் வக்ரகதி அடையிறது எந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல என்னென்ன மாதிரி பலன்களை என்னென்ன ராசிக்கு கொடுக்க போறார் பார்க்கலாம் வாங்க. வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரிசையா வந்து பாருங்க, நம்ம இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் தான் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப என்ன ராசியை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்ம ராசி அன்பர்கள் உங்களை பத்தி தான் பேச போறோம். சிம்ம ராசி அன்பர்கள், பொதுவா சிம்மம் அப்படின்னாலே சூரியன் ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி. சிம்மம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டா செய்யும். ஒரு சில விஷயம் அவங்களோட தகுதிக்கு இறங்கி செய்யவே மாட்டாங்க. இந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா, புலி பசிச்சாலும் புல்ல தின்னாது, அந்த கதை தான் சிம்மத்துக்கு. எக்காரணத்தை கொண்டும் அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க, அவங்களோட டிக்னிட்டியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்கள் உங்களை பத்தி சொல்லணும்னா இன்னைக்கெல்லாம் சொல்லிட்டே இருக்கலாம். பெருசா வந்து பாருங்க, எதுவா இருந்தாலும் டைரக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படியே ஃபயர் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ். ஃபேமிலியில ஒரு சிம்மராசி அப்பா இருந்தா பிள்ளைங்களுக்கு என்னென்ன வேணும், ஒய்ஃப்க்கு என்னென்ன வேணும், சொசைட்டில ஒய்ஃபை எந்த அளவுக்கு மரியாதையா நம்ம வச்சுட்டு இருக்கணும். சிம்மராசி லேடிஸா இருந்தாலும் நம்ம ஹஸ்பண்ட்க்கு சொசைட்டில எப்பயுமே மரியாதை, மதிப்பு, கௌரவம், அந்தஸ்து, குடும்ப கௌரவம் அப்படின்றத பெருசா பார்க்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள். உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடிங்க, இப்ப நாங்க சொல்ல போற பலன்கள் வந்து உலகத்துல இருக்க அத்துணை சிம்மராசி அன்பர்களுக்குமான பொதுவான பலன்கள். இப்ப இதை பார்த்துட்டு இருக்க நிறைய சிம்மராசி அன்பர்கள், எங்களுக்கு எங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை அனலைஸ் பண்ணிக்கணுங்க அப்படின்னு விருப்பப்பட்டாலும், நாங்க வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும், அதனால எங்க ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும்
நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட நம்பர் வந்து டிஸ்பிளேல போட்டிருப்பாங்க. அந்த நம்பருக்கு ஹைன்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. என்கிட்ட பேசிக்கலாம். சரி வாங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த குரு வக்ர பயிற்சி அப்படின்னு பார்க்கலாம். குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜாபு, கேரியர், ப்ரொஃபஷன், பிஸ்னஸ் எல்லாமே கொஞ்சம் நாளாகவே ஏதோ ஒரு மாதிரி போயிட்டுருக்குங்க. பெருசாக வந்து நிம்மதியில் என்னவோ ஓடுது, என்னவோ வாழ்க்கை, என்ன வாழ்க்கை வாழறோன்னு எங்களுக்கே தெரியலைங்க அப்படின்ற மாதிரி வாழ்க்கை இருக்குது. எதை நோக்கி ஓடுறோன்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியிலையாவது கொஞ்சம் நிம்மதி, சந்தோஷம் ஏதாவது இருக்கா? ஃபேமிலிலையும் சேம் பொசிஷன், ஒய் பிளட் த சேம் பிளட் அப்படின்ற கதை தான் எல்லா சிம்மராசி பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே கொஞ்சம் எக்கனாமிக்கலி நல்லா இருக்க மாதிரி இருந்தாலும் ஃபேமிலியில் கான்ஃப்ளிக்ட். பெரும்பாலான அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி, அதே மாதிரி ஒர்க் ஸ்பாட்டு எல்லா இடத்துலையும் பிரச்சனையாகவே இருக்குது, எல்லா இடத்துலையும் பஞ்சாயத்தாகவே இருக்குது. அப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சியாவது நல்லா இருக்கா? பொதுவாக வந்து பாருங்கள், குரு பகவான் என்ன உங்களுக்கு லார்ட் ஆஃப் ஃபைவ் 5ஆம் பாவம்ன்றது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு குரு பகவான் தான். குரு உங்களுக்கு யோக கிரகம். பொதுவாக வந்து பாருங்க, சிம்மத்துக்கு நிறைய நல்லது செய்யணும்னா சூரியன் செய்வான், அதுக்கப்புறம் குரு செய்வான். யோக கிரகம் வக்ரம் அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டால் டிஃபால்ட்டாக நல்லது இல்லை. ஓகேவா? பெருசாக கெட்ட வார்த்தை நான் சொல்ல விருப்பப்படல. கெட்டது, அப்படி ஆபத்து அப்படின்லாம் நான் சொல்ல விருப்பப்படல. டிஃபால்ட்டாக நல்லது இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். அவர் வந்து பாருங்க 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்றதுனால என்ன ஆகும்னா, தொழிலில் வந்து பல சோதனைகள் வரும். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்தை பற்றி சொல்லணும்னா பலவிதமான சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றக்கூடிய அன்பர்கள் சிம்மராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லணும். பட் இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களாலே முடியல, எவ்வளோதாங்க அடிக்கிறது, எவ்வளோ அடித்தாலும் தாங்கணும். இப்போ எங்களால் தாங்க முடியல, நிறைய கஷ்டமாக இருக்குது, எல்லா இடத்துலையும் அப்படியே பிச்சுக்கலாம் போல இருக்குது நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஜென்ரலாக ஒன்று பாருங்கள், நம்மளுக்கு இரவு அப்படின்னு ஒன்று இருந்தால் பகல் அப்படின்றது ஒன்று இருக்கதாங்க செய்யும். இதை பார்த்துட்டு யாராவது கமெண்ட்டில் சொல்லாதீங்க, உங்களுக்கு என்னங்க நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்க அப்படின்னு. நாங்கள் தேவ பிறப்பா, எங்களுக்கும் நேரம் காலம் கெட்டது நல்லதுலாம் வர்றது இல்லையாண்ணா, எல்லாருக்கும் வரும் தான். பட் ரிஷபத்துக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, சூப்பராக இருக்குது, எங்களுக்கும் நல்லாலாம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் ரிஷபத்துக்கு ஜென்மகுரு, சரி ஓகே. இருந்தாலும் இப்போ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொறுமை, அமைதி, நிதானம், சாந்தமாக இறை வழிபாடோட அமைதியாக இந்த காலத்தை கடக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். யாரோட சப்போர்ட்டோட? நம்ம ஃபேமிலி சப்போர்ட்டோட. ஃபேமிலியில் பெருசாக சப்போர்ட் இல்லைங்க, நம்மளோட மென்டாஸ் அப்படின்றவங்க இருப்பாங்களா, அவங்களோட சப்போர்ட்டோட. இல்லைன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு மனதிற்கு பிரியமானவர்கள் அப்படின்னு சிலர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட சப்போர்ட்டோட அமைதியாக இந்த காலத்தை கடக்க ட்ரை பண்ணுங்க. அவசரம் எதுலேயும் வேண்டாம், சரிங்களா? சகிப்புத்தன்மை ரொம்பவே தேவை. மாத கோள்களாவது பெருசாக ஃபேவராக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இல்லை. சூரியன் எப்பயுமே ஃபேவராக இருக்காரா? சூரிய பயிற்சி ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபேவராக வருமா? ஓரளவுக்கு கொஞ்சம் டவுட்டு தான். எல்லா நேரமும் ஃபேவராக இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. சேலஞ்சிங் டைம் அப்படின்னு தான் சொல்லலாம். நல்ல பயன் வந்து ரொம்ப கம்மியாகவும், ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட்ஸாக வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவும் அப்படி தான் இருக்குது. நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் நம்மள ஒன்றுமே பண்ணாது, நம்ம ரியாக்ட் பண்ணலை அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ பொறுமையாக கடவுள் நம்பிக்கையோட இந்த இந்த காலகட்டத்தை கடக்க, அதாவது இந்த 4 மாத காலகட்டத்தை கடக்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது வந்து பாருங்க, 10ஆம் பாவம் அப்படின்றது தொழில் ஸ்தானத்துல வந்து இந்த குரு பகவான் வக்ரகதி அப்படின்னு அடைகிறாரு. அப்படின் போது என்ன ஆகும்னா, நாங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் நல்லா தாங்க இருக்குது. ஆனால் தொழில் செய்கிற இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஸ்தாபனம் வச்சு நடத்துகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்தாபனத்தில் ஒன்று நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம கூட நம்ம பார்ட்னர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம பார்ட்னர்ஸ்க்கும் நம்மளுக்கும் மிஸ்கம்யூனிகேஷன் வரலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரலாம். ஒரு சாதாரண விஷயமா தான் இருக்கும், அதை அவங்க அப்படியே பிடிச்சிட்டு பெரிய காம்ப்ளிகேஷன் பண்ணலாமா இருக்காங்க. இல்லைன்னா நம்மளோட சபார்டினேட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம கீழே வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். நம்ம சாதாரணமாக வேலை செய்ய அப்படின்னா அவங்க என்ன அதிகாரம் பண்ணுறாங்க, அப்படி உழைப்பாளர் அப்படி பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் வர்றது தானே. நம்ம சாதாரணமாக சொல்ல போய் அவங்களுக்கு அது கோவம் வந்து அது அவங்கள ஈகோவை ஹர்ட் பண்ணி அதனால் அவங்க சம் காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்தலாம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், கடினமான சொற்கள், கடிஞ்சி பேசுறது, கடினமான சொற்கள் யூஸ் பண்ணுறது அப்படின்றத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. பிடிக்குதா, நம்ம கீழே வேலை செய்கிறாங்க, பிடிக்குதா, அம்மா நீ இப்படி கரெக்டாக செய், பிடிக்கலையா அம்மா நீ செய்யறது சரியில்லை, ஒரு முறை எக்ஸ்கியூஸ் கொடுங்க, 2வது முறை எக்ஸ்கியூஸ் கொடுங்க, 3வது முறை அம்மா நீ செய்யறது சரியில்லைம்மா, எங்களுக்கு வந்து இப்படி செய்கிற மாதிரி நாங்கள் ஆள் எதிர்பார்க்குறோம், நீ இவ்வளோ நாள் வரைக்கும் செஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப நல்லபடியாகவே செஞ்சீங்க, உங்களை மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிறது கஷ்டம்தான், இருந்தாலும் என்னோட சூழ்நிலை இந்த மாதிரி 4 ஆளை வச்சுன்னு
மெயின்டைன் பண்ண முடியல, அப்போ நான் ஒரு 3-4 ஆளை எடுக்கலான்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு 50 ஆளை வச்சு மெயின்டைன் பண்ணுறேன், என்னோட சூழ்நிலை கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு, அதனால ஒரு 3லேருந்து 4 ஆள், ஒரு 5 ஆளை எடுக்கலான்னு நினைக்கிறேன், அதனால உங்களை நான் அனுப்புறேன், ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி ஸ்மூத்தாக டீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த குரு வக்ரகாலம் அப்படியே கடந்து போயிடும். பொறுமையை கடைபிடிச்சா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. வாழ்த்துக்கள். அன்பு நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான குரு வக்ரகதி பலன்கள் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போ சிம்மராசிக்காரன் சொல்ல போகிறேன். ஏற்கனவே சிம்மராசிக்காரங்களுக்கு 10ல் இருந்த குரு ரொம்ப பிரச்சனையை கொண்டு பண்ணார், கஷ்டத்தை கொடுத்தார், வேலை வெட்டி இல்லாமல் இருந்தீங்க, கஷ்டப்பட்டீங்க, பணப்பற்றாக்குறை, குடும்பத்தை கவனிக்க முடியாத நிலைமை, ஊர் ஊராக சுற்றக்கூடிய விஷயங்கள், அலைச்சல் திருச்சல், இப்படி தான் இருந்து வந்தீங்க. ஆனால் இப்பொழுது குரு 9ஆம் இடத்துக்குண்டான பலனையும் கொடுக்க போகிறார். குரு வக்ரம் பெற்றிருக்கார் இல்லையா, கண்டிப்பாக கொடுப்பார். அப்போ என்ன பண்ணுவீங்க, இது நாள் வரைக்கும் வீட்டில் படுத்து தூங்கி இந்த சிம்மராசிக்காரங்க எழுந்து வெளியே போவீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க, 4 இடம் போவீங்க, 4 பேரை பார்ப்பீங்க, கண்டிப்பாக உதவி விசேஷம் கிடைக்கும். எப்பயுமே அதுக்கு தான் உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, காலையில் எழுந்தோன்னே கிளம்பிடணும், வீட்டை விட்டு மாலை தான் வரணும். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே 4 பேரை பார்ப்பீங்க, பிரச்சனை இல்லாமல் இருக்கும், வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது, ஏதாவது ஒரு வகையில் வருமானம் வரும், ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும், கண்டிப்பாக குடும்பத்தை நடத்தி போயிடலாம். வீட்டில் இருந்தால் தான் பிரச்சனை. வீட்டில் இருப்பாங்க சில பேர், இப்போ உள்ள காலகட்டத்தில் அது எப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த ஒரு விஷயமும் வந்துருச்சு. இப்போது வீட்டிலேருந்து வேலை செய்கிற மாதிரி வந்துருச்சு. இருந்தாலும் உங்களுக்கு அப்படி கிடையாது. ஏன்னா இப்போ குரு வக்ரம் பெற்றுட்டார். அதனால் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தால் கூட இப்போ உங்கள் கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் வாங்க, உங்களுடைய நல்லா பண்ணுறீங்க, நீங்கள் எங்கள் ஆஃபீஸில் பண்ணால் எங்களுக்கு விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை வீட்டிலேருந்து கூப்பிட்டுப்பாங்க. எங்களோட நிறுவனத்தில் வேலை செய்யுங்கன்னுவாங்க, வீட்டிலேருந்து செஞ்சது போதுன்னுவாங்க. இதுதான் நடக்க போகுது. அப்போ அது மாதிரிலாம் நடக்கும். அப்போ சுறுசுறுப்பாக ஆகிடுவீங்கன்னு தான் இதில் முக்கியமான விஷயம். சுறுசுறுப்பாக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, ஜெயிப்பீங்க, அங்கே போவீங்க, எங்கே வருவீங்க, அவரை பார்ப்பீங்க, இவரை பார்ப்பீங்க, எல்லாமே நடக்கும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. 9ஆம் இடத்துல குரு இருந்தால் ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல ராஜான்னு சொல்லுவாங்க. அப்போது அதுக்கு என்ன அர்த்தம், சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, 4 விஷயம் தெரியும், 4 இடம் போவீங்க, வருவீங்க, எல்லாமே நடக்கும். பம்பர் மாதிரி சுவாரிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ நல்ல விஷயம் தானே. அப்போ அது மாதிரிலாம் நடக்க போகுது உங்களுக்கு. இது மாதிரிலாம் நடக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ராசியவே அந்த குரு பார்வையிடுறார். அப்போது இன்னும் நல்ல மெருகேற்றப்படுவீர்கள். நல்ல உங்களுடைய குணங்கள் எல்லாமே பளிச்சிடும், திறமை வந்துடும், திறமை இருக்கவங்க. இதில் மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிம்மராசிக்காரங்க எப்பவுமே ஆத்திரம் அவசரம் குணம் இருக்கும். இந்த 2த்தையுமே குறைச்சிட்டாலே போதும், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். நிதானமாக நின்று நம்பிக்கையோட பொறுமையோட எந்த விஷயம் செஞ்சாலும் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பயணங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கும், அது மூலிமா லாபங்கள் கிடைக்கும். உங்களுக்கு இளைய சகோதரர் மூலிமா உதவிகள் கிடைக்க போகுது. இளைய சகோதரனா தம்பி தங்கை, அவ்வளோதான். கண்டிப்பாக அவங்க மூலிமா கிடைக்கும். அவங்க நான் நிற்கிறேன் அண்ணா, நான் பார்த்துக்கிறேண்ணா அப்படின்னு சொல்லுவான் தம்பி. தங்கச்சி சொல்லுவான், அண்ணா நான் பார்த்துக்கிறேண்ணா, என்னாலே முடியும், எனக்கு உதவி பண்ணக்கூடிய அம்சம் இருக்குது, உனக்கு நான் பயின்றேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். இது உறவு முறையில் மட்டும் இல்லை, நட்பு வரையிலுமே. நட்பு வரையிலுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், அண்ணன் தம்பியாக பழகணும் இல்லையா, அவங்க கூட நிற்பாங்க. நம்மளோட வயசில் சின்னவங்க நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க. இப்போலாம் அப்போ அந்த காலத்துலலாம் வயதுக்கேற்ற நட்பு தான் இருந்தது. இந்த பதிலை நான் சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா, சின்ன பையனுக்கு பெரிய மனுஷனோட நட்பு இருக்குது, பெரிய மனுஷனுக்கு சின்ன பையனோட நட்பு இருக்குது. இப்போ நட்புக்கு வயது கிடையாது, வயது ஒரு வித்தியாசமே இல்லை இப்போ உள்ள காலகட்டத்தில். அப்படி தான் இருக்குது, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. வயதுக்கு மீறிய நட்பு தான் இப்போ வந்துருக்கு. அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு வயது அப்படி குறைந்தவர்கள் நட்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், அவங்க மூலமாக அவங்களுக்கு உதவி கிடைக்க போகுது. இதுதான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பயணங்கள் நீங்கள் நினச்சது நடக்கும். கேட்ட பொருள் வீடு சேரும். டக்குன்னு ஒரு பொருள் வாங்க நினச்சிருந்துருப்பீங்க, ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருப்பீங்க, அந்த வழியை தான் போவீங்க, அந்த வழியை தான் வருவீங்க, ஆனால் வாங்க முடியாது, ஏன்னா கையில் காசு இல்லை. இப்போ கையில் காசு இருக்கும், அந்த வழியாக போவீங்க, அந்த பொருளை வாங்கி வந்துடுவீங்க, வீட்டில் கொடுப்பீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதுதான் உண்மையான விஷயம். எப்பவுமே ஆண்டு அனுபவித்து பார்த்து சொல்கிற விஷயந்தான் எல்லாருக்குமே நல்லது செய்யும். நான் அப்படி தான் பட்டவன், அதனால தான் சொல்லிகிட்ருக்கேன், அதனால தான் எல்லாருக்கும் நடந்துட்டுருக்கு. எல்லாருமே என்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குது, நடக்குது எல்லாரும். அதனால தான் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கேன், மக்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும் தான். அப்போது இதெல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு புத்திர புத்தி இருப்பாங்களா, குழந்தைங்கள், ஆண் குழந்தை பெண் குழந்தைகள், அவங்க மூலிமா பரிசு பாராட்டு கொடுக்குது. அவங்க போட்டியில் கலந்துக்காம அதில் பரிசு இருக்குது. உங்கள் பேர் இப்போ இவருடைய பையனா, நீ இவருடைய பொண்ணா, இப்படி தான் கேட்பாங்க. உங்கள் பெயர் பிரபலமாகும் உங்கள் குழந்தைகள் மூலிமா. இதெல்லாம் நடக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு முன்னோருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைச்சி
அந்த குண்டான பயணங்கள் கிடைக்கும். புண்ணிய சில யாத்திரைலாம் போயிட்டு வருவீங்க. காசி, ராமேஸ்வரம், ஹரித்துவார், ரிஷிகேஷ் இது மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இடங்கள்லாம் போயிட்டு வருவீங்க. இதெல்லாம் போகாதவங்க கூட நீர்நிலை உள்ள கோயிலில், கடற்கரை உள்ள கோயில், ஏரி, குளம், இது பக்கத்தில் இருக்கிற கோயில் எல்லாமே போயிட்டு வருவீங்க. இந்த மாதிரி நீர்நிலை இருக்கிற கோயில் போனாக்கா ரொம்ப விசேஷம். இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக நடக்க போகுது. நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் பார்க்கும்போது குருவுக்கு வந்து விளக்கு போட்டு வரலாம், நெய் விளக்கு போட்டு வரலாம், மாலை வேளையில் குரு வழிபடலாம், காலை வேளையில் குரு தட்சிணாமூர்த்தி வழிபடலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. குருவுக்கு குருவாக இருந்தவர் யார்? தகப்பன் சாமின்னு சொல்லக்கூடியவர் யார்? அந்த முருகப்பெருமான். அவர் சுவாமி மலையில் இருக்கார். சுவாமிநாத சுவாமியாக பேர் பெற்றிருக்கிறார். அவரை வணங்கிட்டு வரலாம். நீங்கள் சூரியனுடைய அம்சம் பெற்றவர்கள், அதனால சிவனை வழிபட்டு வரலாம். சிவனையும் வணங்கி அந்த முருகப்பெருமானை வணங்கிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா நடக்கும். பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்க கிரிவலம் போயிட்டு வர்றது நல்லது. அதுவும் திருவண்ணாமலையில் கிரிவலம். இப்போலாம் திருவண்ணாமலை மட்டும் இல்லை, இப்போ நிறைய காலங்கள் மாறும்போது காட்சிகளும் மாறுது. அப்போ என்ன நடக்குதுன்னா, கிரிவலம் வந்து திருவண்ணாமலை தான் பண்ணணும் இல்லை. உலக மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் இருக்குது. அவங்க அவ்வளோ பேரும் வந்து திருவண்ணாமலை இந்த அன்னைக்கு ஒரு நாள் பண்ண முடியுமா? நினச்சி பாருங்க, முடியவே முடியாது. அப்போ என்ன கேட்கணும்னா, ஆங்காங்கு தூரம் இருக்கும் மலைகள். நல்லா கேட்டுங்க, இந்த பதிவில் நான் ஒன்று சொல்லுவேன். முதல் கிரிவலம் ஆரம்பித்தது எங்கன்னா திருக்கழுக்குன்றம் என்ற மலையில தான். வேதபுரீஸ்வரர், 4 வேதங்களுக்குரியவர் அவர் தான். அங்கே வந்து 2 கழுகுகள் பகல் 12 மணிக்கு வந்து ஒரு சாமியாரப்போ இருந்தார். அவர்கிட்ட வந்து சாப்பிட்டுட்டு போவோம். கரெக்டாக 12 மணிக்கு வந்து போகும். அங்கே உள்ள குளத்துல 12 வருஷத்துக்கு ஒரு முறை சங்கு வந்து மேலே வந்து நிற்கும் தண்ணியில், குளத்துல. இதெல்லாம் அதிசயமான விஷயம். அதுதான் முதல் கிரிவலம் பண்ண கோவில், மலைக்கோவில். அது மாதிரி அங்கே போயிட்டு வரலாம். இப்போ நிறைய இடத்துல கிரிவலம் பண்ணிட்டு வராங்க. நிறைய சிவன் கோவில், சிவன் மலை மேல உள்ள சிவன் கோயிலில் கிரிவலம் பண்ணுறது நல்லது. நிறைய இடத்துல பண்ணுறாங்க. அது மாதிரி நீங்கள் அங்கங்கே போய் பண்ணலாம். சமயம் கிடைத்தால் திருவண்ணாமலை போகலாம், இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் பண்ணிட்டு வரலாம். ஏனென்றால் அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பலனை கொடுக்க போகுது. சிம்மராசிக்காரங்க எங்கே போனாலுமே கண்டிப்பாக விளக்கு வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சாகணும். நீங்கள் நெருப்பு ராசி இல்லையா, அதனால் தீபம் ஏற்றி வழிபடுறது அவங்களுக்கு ரொம்ப உகந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து செய்யக்கூடிய பரிகாரம்னு பார்க்கும்போது ஆன்மீக சாதுக்கள், பெரியோர்கள் நல்லா கேட்டுங்க. சாமியாருங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் இருப்பாங்க. இந்த திருவண்ணாமலை பதில் எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க. இப்போ கோயிலில் இருப்பாங்க, மலைப்பாதை உள்ள கோயிலில் இருப்பாங்க. இப்போ நிறைய பேர் வந்து இல்லறத்தை விட்டு துறவரம் பூண்டுட்டாங்க. இதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா அவங்களால முடியல, நினச்சது நடக்கலை, கேட்டது கிடைக்கல, அப்போது துறவரம் போயிடுறாங்க. அவங்களால முடியாது, கஷ்டப்படுவாங்க. உண்மையாக சன்னியாசம் வாங்கி போடுவாங்க, கஷ்டப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய சிந்தனை மனநிலை வேறு, இவங்களுடைய சிந்தனை மனநிலை வேறு. அதனால் அப்படிப்பட்டவங்களுக்கு இல்லற சன்னியாசியாக இருப்பாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணலாம். அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி வாங்கி கொடுக்கலாம், உடுக்க உடை கொடுக்கலாம், குடை வாங்கி கொடுக்கலாம், செருப்பு வாங்கி கொடுக்கலாம், போர்வை வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாமே தான் தான தர்மங்கள். இதெல்லாம் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதா தான தர்மம். நல்லா கேட்டுங்க, இந்த பதிவில் நான் ஒன்று சொல்கிறேன். ஏற்கனவே அந்த பொருள் இருந்தால் அவங்களுக்கு கொடுக்க வேணாம். இல்லாதவங்களுக்கு தான் அந்த பொருள் கொடுக்கணும். உணவு எல்லாருக்குமே கொடுக்கலாம், உணவும் நீரும் எல்லாருக்கும் கொடுக்கலாம். பொருட்கள் வந்து அவங்ககிட்ட ஒருத்தர்கிட்ட போர்வை இருக்கும், ஒருத்தர்கிட்ட போர்வை இருக்காது. போர்வை இல்லாதவங்களுக்கு வாங்கி கொடுங்க, டார்ச்லைட் வாங்கி கொடுங்க. இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். இது மாதிரிலாம் நீங்கள் செய்யணும். அப்படிப்பட்டு செஞ்சிட்டிங்கன்னா இந்த குரு வக்ரகதி பலன் கண்டிப்பாக கடந்து வந்துடுவீங்க. நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள், தான தர்மங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கர்மாவை கரைக்கும், உங்களுடைய பாவங்களை போக்கும், புண்ணியங்கள் பெருகும், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் வளம் பெற்று வாழப்போறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நமஸ்காரம். சிம்மராசி நேயர்களுக்கு குரு பகவானுடைய வக்ரகதி ரிஷபத்தில் இருந்து வக்ரகதி அடையக்கூடிய குரு பகவான் என்னெல்லாம் பலாபலன் தருகிறார் கோச்சாரமாக அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எதையும் தைரியமா எதிர்பார்க்கக்கூடியவங்க, நடக்கக்கூடியவங்க, அரசியல் தொடர்பு நிறைய பேர் இருக்காங்கன்னா சிம்மராசி தாங்க. இத்தனை தன்னம்பிக்கை உடையவங்க. 10ஆம் இடத்துல பதவி பறிபோகும்பாங்க. ஆனா உங்களுக்கு பதவி உயர்வு தரக்கூடிய காலகட்டங்கள் இந்த வக்ரகதியில இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல விஷயத்த கொடுக்க போறாருங்க. 5ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் உரிய குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை அடையக்கூடிய அமைப்பை, உயர்வான ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். எதையுமே பொறுமையா இருந்து நீங்க செய்யணும். அது மட்டும்தான் உங்ககிட்ட, ஏன்னா அவசரம் அதிகம். நிறைய விஷயத்த கோபதாபத்தோட செஞ்சிருவீங்க. அதுக்கப்புறம் உட்காந்து யோசிக்கக்கூடிய அமைப்பு, எடுத்தெறிஞ்சு பேசக்கூடிய குணம்,
இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த சிம்ம லக்னம் ராசிக்கே சில விஷயங்களை பொறுமையா கையாண்டா நல்ல ஒரு அமைப்புல வருவாங்க. யோசிச்சு முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டங்கள். தொழில்ல சிக்கல்கள்லாம் சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. கண்டிப்பா வருமானம் கஷ்டத்தை கொடுத்திருக்கும், கடனை கொடுத்திருக்கும். அப்ப இந்த கடன்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் இந்த அமைப்புல உங்களுக்கு வக்கரகதி குரு பகவான் சுபமா உங்களுக்கு தரக்கூடிய அமைப்புங்க. ஏன்னா சூரியன் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய சிம்மம் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரக்கூடிய சில விஷயங்களை, ஏன்னா அந்த கெடும் பொழுதுதான் உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்கும். அப்ப வக்கரமா இருந்து ஒரு மோசமான ஒரு விஷயத்த கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அவரே ஒரு விஷயத்த ஒரு பலாபலனை குறைவா கொடுக்கக்கூடிய காலகட்டமா ரிவர்ஸ்ல போயிடுறாரு. அப்ப அந்த குரு பகவான் என்ன செய்யக்கூடிய காலம் கொஞ்சம் ரிவர்ஸ்ல போனனே பின்தங்குறாருன்னு அர்த்தம். அப்ப சில உங்களுக்கு தடை தாமதம் எல்லாமே இனிமே முன்னோக்கி வரக்கூடிய காலகட்டங்கள், உயர்வான விஷயத்தை தரக்கூடிய காலகட்டங்கள். ஆயுள் நல்லா இருக்கும், ஆரோக்கியம் நல்ல மேம்படும். ஷேர் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு 70% நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். மற்ற கிரகங்களுடைய கோச்சாரம் வச்சுதான் இந்த குரு பகவான் உங்களுக்கு எந்த இடத்த பார்வையிடுகிறார். அப்ப 2ஆம் இடத்தை எல்லாம் பார்வையிடத்திட்டு இருக்கார். கன்னியை பார்க்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு தனத்தை இனி வரும் காலகட்டத்தில் தடையில்லாம வருமானத்தை புதிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் வழங்கக்கூடிய அமைப்பு உண்டு. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம். அரசியல் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மாற்றங்கள் உண்டு. உடல் ஆரோக்கியம் கவனமா இருக்கணும். இந்த பேக் பெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய முதுகு சைடு பேக் பெயின்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பயணத்துல கவனம் தேவைங்க. சிம்மராசி நேயர்களுக்கெல்லாம் பயணம் கவனமா இருக்கணும். நிறைய புதிய வாய்ப்புகள் வரும், நழுவ விடாம பயன்பட்டுக்குங்க. வருமானத்தை சிக்கனமாக செலவு செய்யக்கூடிய அமைப்பை நீங்க உருவாக்கிக்கிறோம். ஏன்னா சில விஷயங்கள் நம்ம தடை தாமதம் வந்தாலும் அதை கவனிச்சு செய்யும் போதுதான் அதுல நமக்கு இதெல்லாம் நம்ம ஒரு படிப்பனை அப்படிம்போம். அப்ப புத்தியை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். அத கவனமா நீங்க தனத்தில, பணத்தில, பண வரவுல இத நீங்க பயன்பாட்டுக்கு வச்சுக்கணும். குழந்தைகளிடையே நல்ல ஒரு சுப காரியம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குங்க. பொன் பொருள் சேரக்கூடிய அமைப்பு. அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் குழந்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தெரியுது. இத நீங்க பயன்படுத்திக்கலாம். சிம்மராசி நேயர்களுக்கெல்லாம் குரு பகவான் எந்த இடத்துல நம்ம வழிபாடு எடுக்கணும், எந்த ஸ்தலத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னத்துக்கும் இது சேருங்க. சென்னிமலை ஆண்டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. சென்னிமலையான நீங்க நவக்கிரகத்தில் அங்க இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு ஒரு மஞ்சள் வஸ்திரம், கொண்டக்கடலை மாலை, முல்லைப்பூ சாத்தி வழிபாடு எடுக்கணும். ஃபர்ஸ்ட் முருகன் வழிபாடு எடுத்துக்குங்க. அங்க இருக்கக்கூடிய பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு நல்ல நான் சொன்ன மாதிரி ஒரு அர்ச்சனையை போட்டு வந்துருங்க. வியாழக்கிழமை தான் போகணும். இந்த குரு பகவானுக்கு வழிபாடு எல்லாமே வியாழக்கிழமை காலையில 6 to 7 குரு ஓரை, மதியம் 1 to 2 இந்த மாதிரி குரு ஓரையில போய் சேர்ந்தா இன்னும் நல்ல சிறப்பான அம்சம் நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த வழிபாட்டு முறையில அகஸ்தியர் குரு பகவான் இங்க வழிபாடு செஞ்ச இடம் அப்படிங்கிறாங்க. மகாவிஷ்ணு பிரம்மா எல்லோராலும் அருள் பெற்ற இந்த மலை அப்படிங்கிறாங்க, சென்னிமலை. அப்பேற்பட்ட அகஸ்தியர் மகாவிஷ்ணு பெருமாளுடைய அருள் பெற்ற மலை அப்படின்னு ஒரு வரலாறு உண்டுங்க. அப்ப சூரியன் உச்சம் பெற்று ஒரு ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய விஷயம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்மம் தான். 5ஆம் பாவகம் பூர்வ புண்ணியம் அப்படிங்கக்கூடிய இடம் இது. செவ்வாய் பகவான் ஒரு 90 டிகிரியில இருக்கக்கூடிய அமைப்பு இங்க. அதே செவ்வாய் ஆதிக்கமாக இருக்கக்கூடிய இந்த மலையாக இருக்கக்கூடிய மலையில இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அதே 90% மேல ஒரு செவ்வேல் இருக்கக்கூடிய அந்த முருகன் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணக்கூடிய அமைப்பு சென்னிமலை இயற்றிய இடம். அங்கதான் பாராயணம் பண்ணாங்க. அப்ப நீங்க கந்தசஷ்டி கவசம் செவ்வாய்க்கிழமை தோறும் சிம்மராசி நேயர்கள் கேட்டுவாங்க. செவ்வாய் பகவான் குரு பகவான் தாக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே போலாம்.
சென்னிமலை ஆண்டவரை போய் வழிபாடு எடுக்கலாம். இன்னும் விரிவான விளக்கம் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்துல முழு ஜாதக பலனை கேட்டுக்கணும். டிஸ்பிளேல என்னோட போன் நம்பர் வருது. உங்களுடைய ஜாதகத்துக்கு குரு வக்ரகதியில இருக்கும் பொழுது என்னென்ன பலாபலன், என்னுடைய கட்டத்தை படி, என்னுடைய தசாபுத்தி படி எப்படியெல்லாம் எனக்கு வேணும், எது தேவை அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அர்த்தநாரீஸ்வரர் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஒரு தடவை போய் இந்த வக்ரகதியில இருக்கக்கூடிய குரு பகவானுடைய நிலையில இருக்கும் பொழுது நீங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. இதுவும் சிறப்பான அம்சத்தை, ஆரோக்கியத்தை, தடைப்பட்ட காரியத்தெல்லாம் காரிய சித்தியை கொடுக்கக்கூடிய திருச்செங்கோடு முருகன் உங்களுக்கு வாரி வழங்குவார். சிம்மராசி நேயர்களாம் மறவாமல் நீங்க இந்த வழிபாடு எடுங்க. குருவருளும் திருவருளும் உங்களுக்கு ஆரோக்கியமா தருவார் ஈசனுடைய சக்தியில அப்படிங்கிறத சொல்லி விடைபெறுகிறேன். அடுத்த ராசி நேயர்களுக்கு நம்ம பேசுவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடமான அந்த கர்மஸ்தானத்துல வக்ரகதி அடைகிறார். 10ஆம் இடம் சொல்லும் போது தொழில் ஸ்தானமும் கூட. நிறைய சிம்மராசி என்பவர்கள் மேடம் எங்களுக்கு 10ல குரு வந்துட்டாரு, வேலையை இழக்கக்கூடிய அபாயங்கள் நிறைய இருக்குது. எல்லாருக்குமே என்ன ஒரு பயம்னா தன்னைத்தானே ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எங்களுக்கு எது நடந்துருமோ அது நடந்துருமோ, இல்ல எங்களுக்கு தேவையில்லாத இந்த பிரச்சனைகள் வந்துருமா அப்படின்ற உங்களுக்குள்ளேயே நிறைய குழப்பங்கள் இருக்கு. அந்த குழப்பங்கள்ல இருந்து முதல்ல வெளியில வாங்க. வெளியில வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வெற்றிகள், அதாவது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடைவதற்குண்டான ஒரு நேரமானதான் இருக்கும். 10ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தா வேலை இழப்புகளுக்கு ஒரு சாதகமாக இருக்கும் அப்படின்னா பெரிய அளவுல எல்லாம் இருக்காது. ஏன்னா வேலை இழப்புகள் இருக்கு அப்படின்னாலே அங்க உங்களுக்கு ஒரு தசாபுத்தி பலன்கள் வேற்றுமையா இருக்குன்னு தான் அர்த்தம். எங்க ஒரு வேலை இழப்பு இருக்கோ, அதிகமான ஒரு வருமான இழப்பு, அடுத்து தொழில் சம்பந்தமான ஒரு இழப்புகள் இருக்குதுனால கண்டிப்பா நீங்க அந்த தசாபுத்தி பலன்களை அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு மாற்றங்களே தெரியும். அந்த தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன நடக்குது உங்க லைஃப்ல அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னாலே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் போது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த 10ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரகதி அடையும் போது குடும்பம் சம்பந்தமான நிறைய மாற்றங்கள், நிறைய பேர் வெளிநாட்டு படிப்புக்காக நிறைய தேடிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா உயர்கல்வி வெளிநாட்டுல படிச்சு நான் இங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும், என்னுடைய குழந்தைகளை வெளிநாட்டுல படிக்க வச்சு என்னுடைய பிசினஸை பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர்களை தயார்படுத்தணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் நீங்க தாராளமாக வெளிநாட்டு அனுப்பி நீங்க படிக்க வைக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏன்னா சிம்மராசி அன்பர்கள் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுமே பாத்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணி செய்வீங்க, ஒரு வழிவகையோட இந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும், இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நேர்மையோடு. எந்த அளவுக்கு உங்களுக்கு நேர்மை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்றவர்கள் வெறுக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நேர்மை இருக்கும். எங்க ஒரு நேர்மை இருக்கோ அங்கதான் எதிரிகள் அதிகமாகுவாங்க, உங்களுடைய தொந்தரவுகளும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரிதான் இந்த சிம்மராசி அன்பர்கள் மிகவும் நேர்மையாக இருக்கிறதுனால உங்களுடைய எதிரிகளுடைய தொந்தரவு அதிகமாக இருக்கும். அலுவலகத்துக்கு போறீங்கன்னா உங்களை பற்றி புகார் செய்யாத நாட்களே கிடையாது. மேலதிகாரிகள் கிட்ட உங்களுடைய சக ஊழியர்கள் உங்க முன்னாடி நல்லா பேசுவாங்க. இந்த முறையை பால் பிடிக்குமா அப்படின்னு இவர்களா போய் சொல்லியிருப்பாங்க. நம்மளை பத்தி தவறாக கிடையவே கிடையாது, நம்ம தான் தப்பா யூகிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் உங்ககிட்ட ஒரு நல்லா பேசுறது, மறைமுகமாக புறப்புதுல அதிகமான ஒரு தவறான செய்திகளை பரப்புவது. இந்த மாதிரிதான் இந்த சிம்ம ராசி அன்பர்களை சுற்றி அவர்களை சுற்றி இவர்களை சார்ந்தவர்கள் எல்லோருமே இவர்களை எப்போ நம்ம கீழே இறக்குறது அப்படின்னா நீங்க எதிர்பார்த்து பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல இருந்து வெளியில வந்து நான் சாதிக்கக்கூடிய ஆழ்ந்த சாதிக்க காட்டுறவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள், சிம்ம லக்ன அன்பர்கள். சிம்ம லக்ன அன்பர்கள் ஒரு வீட்டுல இருக்கிறாங்கன்னா இவங்க பேச்சதான் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க கேட்டே ஆகணும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏன் அப்படி இருக்கிறாங்க சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்கள்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி லக்னத்திற்கு அதிபதி சூரியன். சூரியனாலே ஒரு டிசிப்ளின், நல்ல ஒரு புகழ்பெற்ற அன்பர்கள், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை வாழ்க்கையோடு இருக்கக்கூடியவர்கள், இப்படி எல்லாம் இருக்கக்கூடியவர்கள் தான் சிம்மராசி. இவர்களுக்கு குரு வக்ரகதி அப்படின்ற போது
நம்ம எல்லாம் சொல்றது எல்லாம் கரெக்ட், இவர்கள் இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றது எல்லாமே கரெக்ட். ஆனா இவர்களுக்கு எல்லோருக்குமே இது நல்லா நடக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா சிம்மராசிகள் அன்பர்கள் மாதிரி தனக்குள்ளேயே அழுதுட்டு இருக்கிறீங்க. நீங்க யார்கிட்ட சொல்லி புலம்புறது? ஏன்னா வெளி வேஷத்துக்கு நீங்க நல்ல ஒரு திறமைசாலிகளாக இருந்தாலும் உங்களுடைய திறமைகள் எல்லாமே எல்லா இடத்துலையும் தொழில் ரீதியாகவும் சரி அலுவலக ரீதியாகவும் சரி எல்லா இடத்துலயுமே அந்த திறமைகள் அவமதிக்கப்படுது. உங்களுடைய திறமைகளை வெளியில யாருமே காட்ட மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க. எங்களுக்கு திறமைகள் என்ன இருந்து பிரயோஜனம், எங்களால வெளியில கொண்டு வர முடியலையே அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு நீங்க சிம்மராசி அன்பர்கள் மனதுக்குள்ளேயே முழுகி கொண்டு இருக்கிற சூழ்நிலை. இந்த குரு வக்ரகதி 10ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்கிற சூப்பரா இருக்க போது உங்களுக்கு 100% ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தொழில் ரீதியாக கமிஷன், அதாவது கான்ட்ராக்ட் ரீதியான தொழில்ல கமிஷன் ரீதியான தொழில்ல நிறைய சிம்மராசி அன்பர்கள் கட்டிட தொழில்ல இருக்கிறீங்க. அது சென்ட்ரிங் கான்ட்ராக்ட், லேபர் கான்ட்ராக்ட், அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட்வேர்ஸ், பெயிண்டிங், இந்த மாதிரியான கான்ட்ராக்ட் எல்லாம் இருக்கக்கூடிய அன்பர்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் தன்னுடைய வருமானமே இல்லைங்க. சும்மா போய் அந்த இடத்துல போய் நான் வேலை செஞ்சுட்டு வந்தேன் ஊருக்கு தான் தெரியும். ஆனா அந்த கஸ்டமர் எங்களுக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்களா இல்லையான்றது எங்களுக்கு மட்டுமே தெரியும். அந்த அளவுக்கு வருமானம் இல்லாமல் ஒரு உழைப்பை மட்டும் கொடுத்தவர்கள் நீங்க சிம்மராசி அன்பர்கள். உங்களுக்கு அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம். குரு வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னாலே உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இருந்தெல்லாம் வருமானம் வர வேண்டியது இருக்கோ அது எல்லாமே வந்து சேரக்கூடிய நேரம். சில பேர் சிட் ஃபண்ட்ல ஏமாந்துருப்பீங்க, ஷேர் மார்க்கெட்ல ஏமாந்துருப்பீங்க, ஒரு உறவினர்களுக்கு கடனாக கொடுத்துருக்க கடனாலாம் உங்களை கைமாத்தாதான் ஒரு வாரத்துல திரும்ப கொடுத்துறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனா இன்னும் 1.5 வருஷம் ஆச்சு, இன்னும் ஆள் அட்ரஸே காணும். அந்த அளவுக்கு அந்த உறவினர்களுக்கு கைமாத்தாக கொடுத்த பணம் இப்படி எல்லா இடத்துலயும் உங்களுடைய பணம் சிதறி கிடக்குது. 1 இல்ல 2 இல்ல ஒரு 5 இடத்துல உங்களுடைய பணம் சிதறி கிடக்கின்ற ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த குரு வக்ர நிலை உங்களுடைய பணத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்க போறாரு. உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பணம் வர வேண்டியது இருக்கோ அங்க இருந்தெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏங்க நீங்க வேலை பாக்குறீங்க, அலுவலகத்துல வேலை பாக்குறீங்க, அலுவலகத்துல மாத சம்பளம் போடல உங்களுக்கு. ஒரு மாதத்துல 20ஆம் தேதி போடுறாங்க, இன்னொரு மாதத்துல இன்னொரு மாதம் கழிஞ்சு அதுக்கு அடுத்த மாதத்துல 15ஆம் தேதி தான் போடுறாங்க. இப்படி 1.5 மாதத்திற்கு ஒரு வாட்டி நீங்க அந்த சேலரி கூட அந்த மாதிரி ஒரு நிலையில தான் வாங்கிட்டு இருக்கிறீங்க. எப்படி பாருங்க, சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டான ஒரு குணநலத்துக்கும் நீங்க நடைமுறை வாழ்க்கையில நீங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் எந்த அளவுக்கு வேறுபாடு படுது அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்க முடியும். இந்த தசாபுத்தியில, அதாவது இந்த கோச்சார நிலவரப்படி அந்த குரு வக்ரகதி அடையிறது பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே மாற்ற போகுது. நீங்க என்ன ஒரு முடிவு எடுக்க போறீங்க, இந்த இடத்துல இருந்தா நம்மளுக்கு நல்லா வேலை இருக்குமா, வருமானம் நல்லா வருமானம், ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி நம்பக்கூடியவர்களாக இருக்க போறீங்க. உங்களுடைய தொழில எங்கெங்க வளர்ச்சி இருக்கோ அதை நோக்கி பயணிக்கக்கூடிய அன்பர்களாக தான் இருக்க போறீங்க இந்த சிம்ம ராசி அன்பர்கள். இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த குரு வக்ர நிலை உங்களுடைய வாய்ப்புகளையும் உங்களுடைய மாற்றங்களையும் நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு மேலும் மேலும், அதாவது துன்பத்திலேயே இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்கள் ஒரு ஒரு ரிலாக்ஸாவது நான் வெளியூர் சுற்றுலா போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 4 மாதத்துல கண்டிப்பா அதற்குண்டான குடும்பத்தோடு செலவழிக்கக்கூடிய ஒரு நேரம். எப்ப பார்த்தாலும் வேலை, தொழில், அலுவலகம், குடும்பம் இப்படியே இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்கள் தனக்குன்னு ஒரு நாளாவது நான் நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வராதா அப்படின்னு ஏங்கி கொண்டே இருக்கிறவர்களுக்கு இந்த 4 மாதமும் ஒரு ரிலாக்ஸான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்க போகுது. குடும்பம் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்மராசி அன்பர்கள் இருக்க போறீங்க. நிறைய பேருக்கு மறுமணம் நடைபெற போகுது. திருமண முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறீங்க. எனக்கு வேலை கிடைச்சாச்சு, நான் நல்லா செட்டில் ஆயாச்சு, எனக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையணும் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த 4 மாதத்துல திருமண முயற்சியில ஈடுபடுங்க. முதல் திருமணம் பண்ணும்போது நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஜாதகமே பாக்குறது எப்படியாவது ஒரு நல்ல வரன் அமைஞ்சா போதும். அந்த நல்ல வரனுமே எல்லாரும் எப்படி பாக்குறீங்க, எங்களுக்கு
சொத்துள்ள மாப்பிள்ளையாவோ இல்ல ஒரு நல்ல ஒரு வெல் செட்டில்டா இருக்கணும், நிறைய சொத்துக்கள் இருக்கணும், மாசத்துக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும், இப்படிதான் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய அன்பர்களாக இருக்கிறீங்க. உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் படி உங்க ஜாதகப்படி இரண்டு பேருக்கும் பொருத்தங்கள் இருக்குதான்னு யாருமே பாக்குறது இல்லைங்க. ஏன்னா திருமண பொருத்தம் பார்க்கும் போதுதான் அதனுடைய வேதனையும் வலியும் எங்களுக்கு தெரியும். அந்த திருமண பொருத்தமே இல்லாம ஒரு திருமணம் ஆகி 6 மாசத்துலயே அந்த கணவனும் மனைவியும் பிரிஞ்சு வந்து எங்க இந்த குழந்தைங்க 2 பேருமே நல்லா வாழல அப்படின்னு நம்ம கிட்ட வந்து கொடுக்கும் போது அதை பார்க்கும் போது நம்மளுக்கே கஷ்டமா இருக்கும். ஏன் இப்படி தேவையில்லாம இப்படி செஞ்சிருக்கிறாங்க, ஒரு பொருத்தமும் கூட இருந்திருக்காது. அப்படிப்பட்ட அந்த 2 பேரையும் சேர்த்து வச்சு நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்ல சொத்துக்கள் இருக்கு, இப்படிலாம் சேர்த்து வச்சு அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையை பாழாக்குறத தயவு செய்து எல்லாருமே விடணும். ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ் பண்றீங்கன்னா கண்டிப்பா அந்த திருமண பொருத்தம் பாருங்க. இல்ல நீங்க லவ் மேரேஜ் பண்றீங்க, சிம்மராசி அன்பர்கள் பண்றீங்கன்னா அதுல ஒரு ஸ்டெடியான ஒரு முடிவுல இருங்க. காதல் திருமணம் பண்றவங்க எப்போதுமே ஒரு டைலமோலயே இருப்பாங்க. நமக்கு இது செட் ஆகுமா செட் ஆகாதா, நம்ம தேவையில்லாம தப்பு பண்றோமோ அந்த பயமும் இருக்கும். ஆனா அந்த காதல்ல இருந்து வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்கும். இப்படியா இருக்கக்கூடிய இந்த திருமண ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோருமே நீங்க உங்க வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த 4 மாதங்கள் குரு வக்ரகதி அடையும் போது. இந்த 4 மாதத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட அத்தியாயத்தை நோக்கி நகர போகுது. அதனால தெளிவான முடிவை நோக்கி நீங்க நகருங்க. குடும்ப வாழ்க்கை சூப்பரா இருக்கும். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிம்ம ராசியில வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் நீங்க இந்த காலகட்டத்துல நல்ல முயற்சியில ஈடுபடுங்க. வேலை சம்பந்தமான ஒரு மாற்றங்களை அடைய போறீங்க. ஏன்னா சிம்மராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 5ஆம் வீட்டு அதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அஷ்டமாதிபதியும் கூட. அப்படி இருக்கும்போது அந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பகவான் ஒரு நல்ல மாற்றங்களை வக்ரகதி அடையும் போது கொடுக்க போறாங்க. அதனால நீங்க இந்த காலகட்டம் உங்களுடைய முயற்சிகளை விடாம செய்ய, அந்த முயற்சிக்கேற்ற பலன் இந்த காலகட்டம் கிடைக்கும் போது 4 மாதத்துல இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும். இந்த காலகட்டத்துல உங்களுடைய சுய ஜாதக குரு வக்ரகதி அடைகிறாரு, வக்ரகதியிலேயே இருக்கிறாரு, உங்களுக்கு குரு தசையே நடக்குது அப்படின்னா ஒரு நல்ல மாற்றங்களோட ஒரு பலன்களை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு 100% ஒரு அமைப்பாக இருக்கும். அதை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.